காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தில் வறட்சி காரணமாக விவசாயிகளின் வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் வெளியூர்களுக்கு வேலைக்கு செல்லும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இவர்களின் நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 165 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சூனாம்பேடு ஏரி இது. இந்த ஏரி நீரை பயன்படுத்தி ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்றது. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. பொய்த்து போன பருவமழையாலும் போதிய பராமரிப்பின்றியும் ஏரி வறண்டு காட்சியளிப்பதுடன் செடிகள் முளைத்து புதர் மண்டி கிடக்கிறது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றார் சூனாம்பேட்டை சேர்ந்த சிவகுமார். இவங்கெல்லாம் கூட வந்து பார்த்துக்கிட்ட போகிறதுக்கிடுங்க. சும்மா ஏதோ சார் பக்கத்து ஊரில் கடுகுலூர்லாம் கூட நல்லா ஆழப்படுத்தாங்க ஏரிங்கெல்லாம். ஆனால் எங்கள் ஊர் ஏரிங்களே இது வரைக்கும் ஆழப்படுத்த கிடையாது. வெறியும் இந்த வெள்ளைக்காட்டை மட்டும் தான் முளைச்சி கிடக்குங்க. அதேமாதிரி இந்த மதுக்கு இந்த கொசவம் கூட்டன்றது இந்த குளம் இது எல்லாமே சும்மா தண்ணி எங்கள் எப்பயுமே முப்பதும் தண்ணி எப்பயுமே குளிச்சுன்னு இருப்போம். கொள்ளும் இந்த அதாவது கால்கள் கூட தண்ணி இல்லை இப்போ எங்கள் ஊரில். இந்த குளத்தில் ஃபேமஸான குளம் எங்கள் ஊர் குளம் சுனாம்பேடு, செய்யூர் தாலுக்காவிலேயே சூனாம்பேடு குளம் தான் பெரிய குளம். ஏரியின் கரை மற்றும் மதகுகள் 2001ஆம் ஆண்டு உலக வங்கி நிதியுதவியுடன் சரி செய்யப்பட்டன. அதன்பின் போதிய பராமரிப்பின்றி சேதமடைந்ததால் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளது. குறைந்த அளவே மழைநீர் சேகரமாவதால் 3 மாதங்களுக்கு கூட ஏரியில் நீர் இருப்பதில்லை என்கின்றனர் இப்பகுதி மக்கள். இதனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். 2 ஏக்கர் தர்பூசணி போட்டாங்க. சுத்தமாக காய்ச்சி கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் செலவு பண்ணேன். 5,000 ரூபாய் கூட விற்குமானு தெரியல. அதெல்லாம் பிஞ்சில் நின்று போச்சு. அப்படியே தண்ணி இல்லாமல் கிணறுலாம் வற்றி போச்சு. கிணறுல கூட தண்ணி கிடையாது. 100 கஜம் போனால் கூட தண்ணின்ற ஒரு இதுவே கிடையாது சூழ்நிலை இருந்து. ஏரி தூர்வாரி அதுக்கு உண்டான மதுகள் அந்த ஓடை அந்த வெள்ளம் போகிற கலங்கு கால்வாயின்னு சொல்லுவாங்க. அந்த கலங்கு ஓடுற தண்ணி வெள்ளம் ஏரி நிறைஞ்சால் தண்ணி ஓடுற அந்த கால்வாயும் சரி செய்யணும். ஏரியை தூர்வாரி பராமரிக்காத காரணத்தால் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதி குறைந்துவிட்டது. இந்த ஏரி நீர் பல கிராமங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் விவசாய விலைகளும் இந்த ஏரி நீரையே நம்பியுள்ளன. இந்த நிலையில் ஏரி அடியோடு வறண்டுவிட்டதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் விவசாயிகள் வேறு வேலை தேடி வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணி இல்லாமல் எங்களால் விவசாயம் பண்ண முடியல. இங்கே போகிற பொம்பளைங்க 120 பொம்பளைங்களுக்கு மேலே போகிறோம். எல்லாம் நடுவு களை மல்லாட்டை கடையிலேருந்து பயிர் கடையிலேருந்து எல்லாம் பெருக வேண்டியது தான். எங்களுக்கு கிராமத்து வேலை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. ஏதோ ஒரு அளவுக்கு நாங்கள் ஓடுறோம். 100 ரூபாய் சம்பளத்துக்கு 100 கிலோமீட்டருக்கு ஓடுறோம். நல்லா ஆழப்படுத்தி இந்த ஏரி எங்களுக்கு நல்லா ஆழப்படுத்தி கொடுத்தீங்கன்னா இங்கே இருந்து என் பிள்ளைங்களும் விவசாயம் பண்ணிக்கின்னு நாங்கள் இருப்போம். ஒரு காலத்தில் சிறிய கடல் போல காட்சியளித்த சூனாம்பேடு ஏரி இன்று வறண்டு போய் காட்சியளிக்கிறது. வறட்சி ஒரு காரணம் என்றால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஏரி தூர்வாரப்படாதது, வரத்து வாய்க்கால்களை ஆக்கிரமித்தது போன்றவையும் முக்கிய காரணங்கள். ஒரு ஏரியின் மரணத்தை வேடிக்கை பார்க்காமல் அரசு உடனடியாக தலையிட்டு சீர் செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் உள்ள கிடக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வாழ்வாதாரமாக இருந்து வந்த இந்த ஏரியை தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன்